ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சாம்பியன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ அந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். 1948 நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். எப்படியாவது லண்டன் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எய்மாக இருக்கும். அதனால் லண்டன் போகிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு. தடப்படுது. ஒரு சில பாலிட்டிக்ஸ்னால லண்டன் போகாத இருக்கார். அதே சமயத்தில் இன்னொருத்தர் அந்த ஃபுட்பால் கிளப் மேனேஜர் ஒரு மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவரு நினச்சாரா நம்ம ஹீரோ லண்டன் போகலாம். ஆனால் அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு. அதற்கு அவர் ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு. ஒரு கிராமத்தில் போய் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணணும் எனக்காக அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு போகிறாரு. அப்படி என்ன சம்பவம் பண்ணார், இறுதியில் இவர் லண்டன் போய் ஃபுட்பால் விளையாடினாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லா சூப்பராக சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் சரியான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோடைய அந்த சண்டை காட்சியெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஸோ அடித்து பொழந்து எடுப்பார். ஒரு ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஃபுட்பால் எப்படி அந்த காலத்தில் 1948 எப்படி ஃபுட்பால் இருந்தது, எப்படியெல்லாம் ஃபுட்பாலுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டோனை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய நெகட்டிவ்னு பார்த்தாலும் ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் அடிக்குது. செகண்ட் ஆஃப் மிடில் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இவங்க கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேடியத்தில் காமிச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.